200 வருடங்களுக்கு முன்னர் ஐரோப்பிய வல்லரசுகளுக்கு எதிராக கெரில்லா போராட்டம் நடத்தி ஐட்டி விடுதலை பெற்றது. இதற்காக ஐட்டி மக்கள் இன்று வரை விலை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்று முழங்கிய பிரெஞ்சு புரட்சியாளர்கள் கருப்பர்களுக்கு அது பொருந்தாது என்றார்கள். வடக்கு அமெரிக்க புரட்சியாளர்கள் 50 வருடங்களுக்கு பின்னர் தான் ஹைட்டியின் சுதந்திரத்தை அங்கீகரித்தார்கள். நஷ்டஈடு வழங்க ஒப்புக்கொண்ட பின்னர் தான் ஹைட்டியின் இறையாண்மையை பிரான்சும் ஏற்றுக்கொண்டது. வரலாற்றில் இன்னும் ஒரு தடவை அடிமைகளின் புரட்சி நடக்கக்கூடாது, அப்படியே நடந்தாலும் அப்புரட்சி வெல்லக்கூடாது என்பதில் எல்லோரும் கவனமாக இருக்கிறார்கள். 500 வருடங்களுக்கு முன்னர் கொலம்பஸ் ஹைட்டியை கண்டுபிடித்த போது அதனை இஸ்பானியோலா என்று பெயரிட்டார். அங்கே நிறுத்தப்பட்ட 40 ஸ்பானிய வீரர்களும் ஒரு வருடத்துக்கு பின் கொலம்பஸ் திரும்பிய போது உயிருடன் இல்லை. அவர்கள் கட்டிய கோட்டையும் எரிந்து சாம்பலாய் கிடந்தது. உள்ளூர் செவ்விந்திய பெண்களை அந்த ஸ்பானிய வீரர்கள் கடத்தி சென்று பாலியல் பலாத்காரம் செய்தமைக்கான பழிவாங்கல் நடவடிக்கை அது. தன்மானம் சீண்டப்பட்டதாக உணர்ந்த ஸ்பானியர்கள் செவ்விந்தியர்களை கொன்று குவித்தார்கள் அல்லது சாகும் வரை வேலை வாங்கினார்கள். 1791ஆம் ஆண்டு, அதாவது புரட்சி வெடித்த காலத்தில் ஐட்டியின் 1/2 மில்லியன் கருப்பின அடிமைகள் இருந்தனர். அவர்களில் 2/3 பங்கினர் ஆப்பிரிக்காவில் பிறந்தவர்கள். பெரும்பாலானவர்கள் பெருந்தோட்டங்களின் விரிவாக்கலுக்காக பிடித்து வரப்பட்டவர்கள். அடிமைகளை இறக்குமதி செய்த காலத்தில் இருந்தே ஐட்டியில் அடிமைகளின் கிளர்ச்சியும் இடம்பெற்று வந்துள்ளது. சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் தங்கள் காலில் கட்டிய சங்கிலிகளை உடைத்தெறிந்துவிட்டு அடிமைகள் தப்பி ஓடினார்கள். யாரும் ஊடுருவ முடியாத மலைகளில் புகலிடம் தேடிக்கொண்டார்கள். ஹைட்டி முழுவதும் அடிமைகளின் கிளர்ச்சி பரவியதும் அதை அடக்குவதற்கு 3 ஐரோப்பிய நாடுகள் படைகளை அனுப்பின. பிரான்ஸ், ஸ்பெயின், பிரித்தானியா ஆகிய ஏகாதிபத்திய நாடுகள் தமக்கிடையிலான வல்லரசு போட்டியை இதற்காக தள்ளி வைத்தன. கெரில்லா போருக்கு சாதகமான மலைகளிலும் காடுகளிலும் மறைந்திருந்து கருப்பின போராளிகள் தாக்கினார்கள். ஐரோப்பியருக்கு ஒத்துழைக்க இயற்கை மறுத்தது. வெப்ப வலய நெருப்பு காய்ச்சல் தாக்கி பல படை வீரர்கள் மடிந்தார்கள். ஒரு கட்டத்தில் ஐட்டியின் வடக்கே உள்ள பகுதிகள் கருப்பின படை அணிகளால் விடுவிக்கப்பட்டன. தெற்கே உள்ள பகுதிகளை கலப்பின முலாட்டோ படையினர் விடுதலை செய்தனர். புரட்சி வெற்றி வாகை சூடிய போது ஹைட்டியில் ஒரு பிரெஞ்சுக்காரர் கூட இருக்கவில்லை. சுதந்திரம் அடைந்ததும் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை ஹைட்டி எதிர்கொண்டது. பெருந்தோட்டத்தில் வேலை செய்ய எந்த முன்னாள் அடிமையும் முன்வரவில்லை. இதனால் நிலம் அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டது. ஹைட்டி புரட்சி சர்வதேச மட்டங்களில் பல மாற்றங்களை உருவாக்கியது. ஹைட்டியை கைப்பற்ற முன்னாள் காலனிய எஜமானான பிரான்ஸ் பெரும் பிரயத்தனம் எடுத்தது. சுதந்திர நாடான போதும் சர்வதேச உறவுகளை பேணுவதில் ஹைட்டிக்கு தடை ஏற்பட்டது. சர்வதேச வர்த்தகம் முழுவதும் ஐரோப்பிய வல்லரசுகளின் கைகளில் இருந்தன. இதனால் ஏற்றுமதிக்கு அந்நிய சந்தையை தேடுவதில் சிரமம் ஏற்பட்டது. வேறு வழியின்றி பிரான்சின் நிபந்தனைகளை ஏற்கும் நிலைக்கு ஹைட்டி தள்ளப்பட்டது. காலனிய இழப்பீடுகளுக்காக 150 மில்லியன் பிராங்க் நஷ்டீட்டை பிரான்சுக்கு வழங்க ஹைட்டி ஒப்புக்கொண்டது. பதிலுக்கு ஹைட்டியின் சுதந்திரத்தை 1825இல் பிரான்ஸ் அங்கீகரித்தது. ஹைட்டியில் அடிமை முறை ஒழிக்கப்பட்ட போதிலும் உற்பத்தி உறவுகளில் மாற்றம் ஏற்படவில்லை. வெள்ளையின பெருந்தோட்ட முதலாளிகளை விரட்டிவிட்டு அந்த இடத்தில் கருப்பின கலப்பின மேட்டுக்குடி வர்க்கம் அமர்ந்து கொண்டது. அவர்கள் உழைக்கும் மக்களை கட்டாய வேலை வாங்கியதன் மூலம் தமது செல்வந்த வாழ்வை நிச்சயப்படுத்திக் கொண்டனர். முன்னாள் அடிமைகள் ஏழை தொழிலாளிகளாயினர். வெள்ளையின எஜமானர்களின் இடத்தில் கருப்பின எஜமானர்கள் அமர்ந்து கொண்டார்கள். இன்று வரை இந்த நிலைமை தொடர்கிறது. இந்த அதிகார வர்க்கத்துக்கு எதிராகவும் மக்கள் கிளர்ச்சிகள் ஏற்பட்டன. ஆனால் மக்கள் தமது இயலாமையை அறிந்து வைத்திருப்பதால் அவை வலுவாகவில்லை. அமெரிக்க ஆக்கிரமிப்பின் போது ஏற்பட்ட விவசாயிகளின் எழுச்சி ஒன்று அடக்கப்பட்டது. 1919இல் அவர்களை ஒழுங்குபடுத்தி போராடிய முன்னாள் ராணுவ அதிகாரி பின்னர் காட்டி கொடுக்கப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டார். இதன் பிறகு நீண்ட காலமாக யாரும் புரட்சியை நினைத்து பார்க்கவில்லை. ஆக்கிரமிப்பாளர்களான அமெரிக்க படையினர் ஐட்டி ராணுவத்தை கலைத்துவிட்டு அந்த இடத்தில் உள்நாட்டு கலகங்களை அடக்கும் சிறப்பு போலீஸ் பிரிவினரை உருவாக்கினர். லங்காஸ்ரீ, உலகத் தமிழர்களின் இதய துடிப்பு.